Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் கேட்ட ஒரு ரெக்கமெண்டடான ஒரு டாபிக் தான். ஸோ சேனல் மெசேஜ் பற்றி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ஸோ ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு இல்லைன்னா உங்களோட எதிர் நீங்கள் நம்மளோட பர்சனோட டேட் நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்களோட பர்த் டேட் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ ஒரு நம்பர் 3, நம்பர் 5 அண்ட் நம்பர் 4 இல்லைன்னா நம்பர் 7 பிறந்த ஒரு பர்சனாக வந்து இருந்திருக்கலாம். அதாவது 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி அண்ட் தென் சில பேருக்கு ஒரு 28 கூட வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 28 பிறந்த ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட பர்த் டேட் வந்து 28 வந்திருக்கும், 28ஆம் நம்பர். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த ரீடிங்லேயே நம்ம வந்து பார்க்கும்போது, நான் இப்போ கார்டை ஷஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கார்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்லேயே நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் வந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது வரைக்கும் நான் எவ்வளோ ரீடிங் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வரைக்கும் அதே ஒரு பர்சனல் ரீடிங்காக கூட இருக்கட்டும். ஓகே, ஸோ பர்சனல் ரீடிங்கில் மிட்ல வரும்போது கூட இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு, ஃபைன். பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கார்டு நான் எடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கார்ட்லேயே இந்த மெசேஜஸ் வந்திருக்கு, வெரி ஃபர்ஸ்ட் டைம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எனர்ஜிஸ்மே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. எனக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ ரீடிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்காக நான் பண்ணாலும் சரி, ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் சரி, வென் கம்ஸ் டு பர்சனல் ரீடிங்னாலும் நான் சரி. பட் அது மிடில் வேணா வருமே தவிர்த்து ஸ்டார்டிங்ல இது மாதிரி ஒரு வாட்டி கூட ஃபர்ஸ்ட் அந்த கார்டு அந்த மாதிரி வந்ததே இல்லை. திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஐ ரியலி லவ் திஸ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ யூ கேன் சி தட் உங்கள் பர்சன் உங்க மேலே எவ்வளோ வந்து ஒரு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். சில பேருக்கு இது ஒரு க்ரஷ் இல்லை ஒன் சைட் லவ்வாக கூட இருந்தாலும் சரி, பட் உங்களோட பர்சனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி எனக்கு வந்து தெரியல, போத் த சைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் கன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. மற்றபடி இங்கே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்க்குறப்போ இவ்வளோ ஒரு லவ்விங்கான ஒரு எனர்ஜி தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரலாம். சில பேர் இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க 111, 333, 555 இந்த நம்பர் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. மேஜரான கேசஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு 333 இல்லைனா 555 அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். சில பேருக்கு 777 கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் வந்து 555 இல்லைனா 333 உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த ஏஞ்சல் நம்பர் வச்சு நீங்கள் ரீடிங் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய விஷயத்துல நீங்க பண்ற விஷயமா இருக்கட்டும், நீங்க மேபி நீங்க அவங்களை ரொம்ப நிறைய விஷயத்துல வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருக்கலாம். இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், உங்களோட பிஹேவியர், உங்களோட கேரக்டர், நீங்க ஒர்க் பண்றதா இருக்கட்டும், உங்களோட லைஃபுக்கு நீங்க பர்சனலா எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெசிங்கான ஒரு பாயிண்டா தான் வந்து இருக்கு. பொதுவாகவே உங்க பர்சனுக்கு என்ன அப்படின்னா, லைக் இப்போ நீங்க எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்போ, ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து பாக்குறாங்க. ஸோ ஏன்னா உங்களோட பர்சனுக்கு ஒரு பக்கம் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில தனியா அவங்களோட வாழ்க்கையில அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் தேவை அப்படின்றதுக்காக அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணாலுமே, பட் உங்க அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாவோ இந்த மாதிரி ஒரு இவ்வளவு ஒரு சில ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பர்சனுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த பர்சனுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் உங்க பர்சன் வந்து கத்துருக்கலாம். இல்லைன்னா இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு சில ஏஜ் டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்தா கூட, சில பேருக்கு இப்போ உங்க பர்சனோட ஏஜ் கூட இருக்கு, உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா கூட நீங்க ரொம்ப மெச்சூரா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு வாழ்க்கையை பார்க்க அந்த ஒரு கோணத்தை வந்து பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்டா வந்து இருந்திருக்கும். நீங்க ரொம்ப மெச்சூர்டா வந்து பேசுவீங்க. உங்களுக்கு கம்மியான வயசா இருந்தா கூட நீங்க வந்து லைக் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம். சின்ன வயசுல நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை எப்படி வந்து பண்ணா பெட்டரா இருக்கும், அது என்ன மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசினா கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஹியூமன் சைக்காலஜி பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் பொதுவாகவே
when it comes to இந்த லைஃபுக்கு என்னென்ன ஒரு விஷயம் பண்ணா கரெக்டா இருக்கும், எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு ஒரு சில பெட்டர் அட்வைஸ் நீங்க ஏதாவது வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில நீங்க அட்வைஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்சன் அந்த விஷயம் எல்லாமே வந்து அட்மையர் பண்ண தான் வந்து செய்றாங்க. அவங்க அந்த விஷயத்த வந்து ஃபாலோவும் தான் பண்றாங்க உங்க பர்சன். இப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் அட்வைஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அதை அவங்க வந்து ஜஸ்ட் அப்படி சிம்பிளா அப்படிலாம் ஒன்று எடுத்துட்டு போகல. அதை அவங்க அந்த விஷயத்த அவங்க உள்வாங்கிக்க தான் வந்து செய்றாங்க. சம்திங் அந்த ஒரு சீரியஸ்னஸ் நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். ஸோ நீங்க சொல்ற எந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு லாஜிக் இருக்கும், அதுல கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே உங்க பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையால வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன ஒரு சில விஷயங்கள் நீங்க அவங்களோட வாழ்க்கைக்கு நீங்க சொன்னாலுமே அது அவங்களோட வாழ்க்கையில அது ஒரு பெட்டர் கைடன்ஸா இருக்கும் தான் அவங்க அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவும் தான் வந்து செய்றாங்க. ஸோ நீங்களே பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே வந்து தெரியும். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து தோணலாம் லைக் ஓகே நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நம்ம சொல்றது இந்த பர்சன் வந்து கேட்டே ஆகணும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். பட் எல்லாருமே அப்படி கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, எல்லாமே அந்த விஷயத்த வந்து வேலிடேட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு அவங்க அந்த விஷயம் எல்லாமே வேலிடேட் பண்றாங்க, அந்த விஷயம் எல்லாமே கன்சிடர் பண்றாங்க, அவங்க அந்த விஷயத்தை எல்லாமே ஏத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் அகெயின் வெரி சூப்பர் எனர்ஜின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்களோட மனசுலயும் சரி இவங்களோட மைண்ட்லயும் சரி எல்லா இடத்துலயுமே பார்க்கும்போது நீங்க மட்டும் தான் அவங்களோட கண்ணில் வந்து தெரியுறீங்க. அகெயின் அண்ட் அகெயின் இது வந்து சில பேருக்கு ஒரு நியூ லவ்வா கூட இருக்கலாம். புதுசா இப்போ அந்த பர்சன் ஏதாவது மீட் பண்ணியிருப்பீங்க, கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு நியூ லவ் மாதிரி ஒரு நியூ பர்சன் ஒரு சீக்ரெட் அட்மையரா கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இல்ல பொதுவாகவே இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப வருஷம் இருக்கீங்க அப்படின்னாலே உங்க பர்சன் இன்னும் கிரேசியா தான் வந்து இருக்காங்க, இன்னும் கிரேசியா தான் இருக்காங்க உங்க மேல, இந்த லவ் மேல இன்னும் கிரேசியா தான் இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸ்டில் இந்த கனெக்ஷன் இப்போ ரொம்ப வருஷம் பழகின ஒரு கனெக்ஷனா இருந்தாலும் ஆனா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி தான் நீங்க வந்து பாக்குறேன். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம போடுற ஒரு எஃபர்ட்டா இருக்கட்டும், அந்த பர்சனோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம போடுற ஒரு சில எஃபர்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல பண்ற அந்த ஒரு எஃபர்ட்ஸ், அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல பண்ற அந்த ஒரு இம்ப்ரெஸ்ஸான பண்ற ஒரு சில விஷயம், அதே அந்த மென்டாலிட்டி தான் இன்னமும் கேரி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத நான் இங்க வந்து பாக்குறேன். தட்ஸ் ரீசன் இது ஒரு ஸ்வீட்டான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் இந்த லைஃப்ல நீங்க அவங்களுக்கு வந்து கிடைச்சது எல்லாமே அவங்க ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸ் அந்த ஒரு தேங்க்ஃபுல்னஸ் நான் இங்க வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ சில பேருக்கு ஒன் செட் ஆஃப் பீப்புள் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஏதாவது ஒரு சில நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கு, இது ரீசெண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கு, தேவையில்லாம சின்ன சின்னதா ஏதாவது ஒரு சில சண்டை ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இருக்கு, எவ பார்த்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து போயிட்டே இருக்கு. நம்ம வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணா கூட திருப்பி திருப்பி இந்த பர்சன் ஏதாவது உங்களை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்றாங்க, உங்களை ஏதாவது திட்டுறாங்க, உங்களை அவாய்ட் பண்றாங்க, உங்களை இக்னோர் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சில எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கூட இப்போதைக்கு கரண்ட்லி டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தென் அகெயின் ஸோ இந்த பர்சனுக்கு சில விஷயம் இங்க வந்து ட்ரிகரா இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றேன் இந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன். செகண்டா இப்போ நான் ஒரு எனர்ஜி சொன்னேன் இல்லையா, ஸோ ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சண்டை ஏதாவது இருந்திருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நோட் ஏதாவது போயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இவங்களாவே சில விஷயத்த வந்து ரிக்ரெட் ஆயிக்கிறாங்க, இந்த எனர்ஜிக்கு நான் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி இவங்களே சில விஷயத்துல ட்ரிகரும் ஆயிடுறாங்க. நீங்க இப்ப ஏதாவது பேசினா கூட அவங்களுக்கு வந்து என்னன்னா அது அந்த டைம்ல வந்து புரியாது இந்த பர்சனுக்கு. இப்ப நீங்க ஒரு விஷயம் பேசலாம், நம்ம பேசி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா கூட அந்த டைம்ல உங்க பர்சனுக்கு அந்த விஷயம் வந்து ஸ்பார்க் ஆகாது. ஏன் இந்த பர்சன் இப்படி பேசுறாங்க, எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் பாயிண்ட்ல அதை வந்து எடுத்துட்டு போயிறாங்க. நீங்க ஏதோ சால்வ் பண்றதுக்காக போறீங்க, ஆனா அவங்க அதை அப்படியே வந்து ட்ரிகர் பாயிண்ட்ல வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயத்துல அவங்க பர்சன் வந்து ஒரு முன் கோபித்தனமா வந்து இருக்காங்க. அதனால என்னவோ நீங்க சின்ன ஏதாவது பேசினா கூட ஏதோ அவங்கள கார்னர் பண்றீங்களோ, அவங்கள நீங்க ஏதோ தப்பா ஏதோ பேச போறீங்களோ, அவங்க மேல ஏதோ மிஸ்டேக் இருக்கிறத நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களோ அப்படின்ற அந்த ஒரு பதட்டம் அந்த ஒரு பயத்தினாலே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க மேல எல்லாத்தையும் வந்து உங்களே அப்படியே ட்ரிகர் பண்ண ஆப்போசிட்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ உங்களை ட்ரிகர் பண்றது, உங்களை கோவப்படுறது, உங்களை அவாய்ட் பண்ண மாதிரி பண்றது, உங்களை இக்னோர் பண்ற மாதிரி பண்றது, இந்த மாதிரி ஒரு ஒரு சேஃப் அவங்களுக்கு அது ஒரு சேஃப் கேம் கூட வச்சுக்கலாம். தான் மேல ஒரு மிஸ்டேக் யாரும் போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஆப்போசிட் பர்சன் வந்து என்ன சொல்ல வரானோ அதை காது கொடுத்து கூட அதை வந்து கேட்காம அப்படியே அந்த பர்சன் மேல அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு பழிய போட்டுருது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் அவங்க பர்சன் வந்து பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னதான் ஃபிக்ஸ் பண்ணோம் நீங்க ட்ரை பண்ணாலுமே நான் என்ன ஒரு மெசேஜஸ் நான் கொடுப்பேன், ஒரு கைடன்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னா, எதுவுமே இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த பர்சனுக்கு ஒரு டைம், ஒரு ஸ்பேஸ் நீங்க வந்து கொடுங்க. இல்ல நீங்க வந்து ஒரு விஷயம் நான் பேசிதான் ஆகணும் அப்படின்னா, அந்த பர்சன் எப்படி நடந்துட்டாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவங்க உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பர்சனுக்கு திரும்பி மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இல்லாதப்ப அந்த விஷயம் யோசிச்சு பார்ப்பாங்க. நீங்க என்ன பேசிருக்கீங்க, நீங்க என்ன பேச வந்தீங்க, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் வேணும். தனியா அந்த பர்சன் உட்காரணும். தனியா உட்காரும் போதுதான் என்ன நடந்திருக்கு, என்ன பேச வந்தாங்க, என்ன பேசினாங்க, என்ன பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்றது எல்லாம் இந்த பர்சன் ரிமைண்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்களோட மைண்ட் செட்ல. ஓகேங்களா? சோ அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்பதான் இந்த பர்சனுக்கு ஒரு ஒரு புரிதலே வரும். ஓகே, அப்ப நீங்க இதைத்தான் சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதலே அந்த பர்சனுக்கு அப்பதான் வரும். அன்டில் அன்லெஸ் இப்ப நம்ம வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கிற மாதிரி தான் நீங்க வந்து பாப்பீங்க. பட் இந்த சிச்சுவேஷனும் மாறுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து மாறும். இப்போதைக்கு இந்த பர்சனோட எனர்ஜி எல்லாமே வந்து பாக்குறப்ப சின்ன கோவப்படுற மாதிரி, ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி லைக் லிட்டில் பிட் இக்னோரன்ஸ் பண்ற மாதிரி தான் இவங்க வந்து இருக்காங்க. பட் இவங்களும் ஒரு சில விஷயத்துல வந்து சேஞ்சஸ் ஆயிடுவாங்க கம்ப்ளீட்டாவே. பட் பொதுவா ஒரு 2 or 3 வீக்ஸாவது இந்த பர்சன் நீங்க வந்து கொடுத்தாகணும். ஒரு 2 வாரம் இல்ல ஒரு 3 வாரம் வரைக்குமாவது இந்த பர்சன் பண்ற இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்க பொறுத்து போய் தான் ஆகணும். ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் இங்கேயுமே அகெயின் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் தான் இங்க வரதான் செய்யும். ஓகேங்களா? அண்ட் தேர்ட், இந்த விஷயத்துல நான் மெயினா வந்து பாக்குறது என்ன அப்படின்னா, வென் கம்ஸ் டு த சேனல் மெசேஜ்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ சம்திங் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் உங்களை வந்து மீட் பண்ண வரலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த மீட்டிங் எனர்ஜி நான் ரொம்ப அதிகமாகவே வந்து பார்க்குறேன். இப்போ உங்க பர்சன் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது அப்ராட்ல ஒர்க் பண்றாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேசஸ்ல ஏதாவது வேலை பார்க்குறாங்க, வேற ஏதாவது ஒரு ஊர்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. சடன் மீட் நடக்கும். சடன்னா இந்த பர்சனை எப்படியாவது நீங்க வந்து மீட் பண்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த ஒரு சடன் மீட்டோட எனர்ஜிஸ் நான் இங்க ரொம்ப அதிகமாகவே வந்து பார்க்குறேன். ஸோ இந்த பர்சன் வந்து சர்ப்ரைஸ் கூட வந்து பண்ணலாம். இல்லைன்னா இவங்க வரேன் இத்தனை நாள் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. பட் இவங்களுக்கு சில வேலை இருந்திருக்கும், வந்திருக்க முடியாது. பட் இந்த வாட்டி அவங்க டெஃபினட்டா வருவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்ககிட்ட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியில போறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு நீங்க ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபேமிலி எதுவுமே இல்லை, கிட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஸோ நீங்களும் உங்களோட பர்சனும் வேற ஏதாவது ஒரு பிளேசஸ்ல ஏதாவது வந்து ஷிஃப்ட் ஆகலாம். வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறது, வேற ஏதாவது ஒரு இடத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து தங்கி இருக்கிறது. ஸோ மேபி சில பேர் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி கூட ஏதாவது வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நான் அந்த விஷயமே நான் இங்க வந்து பாக்குறேன். ஒண்ணு, இப்ப நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை தேடி வரலாம், உங்களை வந்து மீட் பண்ணலாம். சில பேருக்கு இங்க நம்ம வந்து பாக்குறப்ப நீங்க உங்க பர்சன் கூட சேர்ந்து நீங்க வாழ்றதுக்கு வேற ஏதாவது ஒரு ஊர்ல நீங்க ஏதாவது வாழலாம். வேற ஏதாவது ஒரு பிளேசஸ் நீங்க 2 பேருமே வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். இதர் கிட்ஸ் இருந்தாலும் சரி, கிட்ஸ் இல்லைனாலும் சரி. பட் இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் அகைன் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் அந்த கன்ஃபர்மேஷன் தான் இங்க நான் வந்து பாக்குறேன். சம்திங் ரிலேட்டட் டு த டிராவல், ஏதோ ஒரு ஷிஃப்ட், ஏதோ ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ ஒண்ணு இவங்க வந்து உங்களை மீட் பண்றதா இருக்கும், இல்லைன்னா இவங்க கூட சேர்ந்து நீங்க வேற ஏதாவது ஒரு பிளேசஸ்ல போய் ஷிஃப்ட் பண்றதா வந்து இருக்கும். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதை பத்தின ரிப்பீட்டட் கார்ட்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் மெசேஜஸ்னால தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ மோர் ப்ராப்ளி என்ன அப்படின்னா அந்த டிராவலை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இங்க வந்து நடக்கும். சம்திங் ரிலேட்டட் டு டிராவல், அது உங்களோட தரப்புல இருக்க டிராவலா இருக்கட்டும், உங்க பர்சனோட தரப்புல இருக்க டிராவலா இருக்கட்டும், அதோட அவுட்கமும் நான் சொல்லிட்டேன். ஒண்ணு மீட் பண்றதுக்கு வரலாம், அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேற இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணி தங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்களோட பர்சன் கூட சேர்ந்து நீங்க வாழணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரலாம். ஸோ நீங்க இந்த பர்சன் கூட வந்து சேர்ந்து
இருக்கிறதா இருக்கட்டும், 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கறதா இருக்கட்டும், அங்கேயே தங்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுமே இங்க வந்து நடக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சம் கைண்ட் ஆஃப் திங் ரிலேட்டட் டு த டிராவலை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இங்க டெஃபினட்டா வந்து இருக்கு. அது ஒரு 2 பேரோட சைட்ல யாராவது ஒரு ஆள் அந்த விஷயம் வந்து பண்ணுவீங்க. டிராவலை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப் மீட்டிங் பாயிண்ட் தான். மற்றபடி வேற எதுவும் லைக் சம்திங் அஃபிஷியலா வந்து டிராவல் பண்றதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லைக் இப்ப அவங்க ஏதாவது வேலை பார்க்கறதுக்காக டிராவல் பண்ண போறாங்க, இல்ல நீங்க வேலை பார்க்கறதுக்காக நீங்க ஏதாவது அவங்கள விட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு கிடையாது. உங்க 2 பேரும் சேர்த்து வச்ச ஒரு விஷயம் தான் இங்க வந்து பாக்குறேன் when it comes to the travel things நான் வந்து பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி, வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. ஸோ இங்க நான் சொன்ன அந்த லைக் லிட்டில் பிட் உங்க பர்சன் உங்க மேல வந்து கோவப்படுற ஒரு பர்சனா இருக்காங்க, அந்த எனர்ஜில உங்க பர்சன் இருக்காங்க அப்படின்னாலுமே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சிச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி நல்லபடியா மாறதான் வந்து செய்யும். இந்த சேஞ்சஸை நீங்களுமே தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்க பர்சனை வந்து மீட் பண்றதா இருக்கட்டும், உங்க பர்சன் கூட நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ அவங்க கூட நீங்க சேர்ந்து வாழ்றதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கதான் செய்யும். பட் அந்த கேசஸ் மட்டும் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 வீக்ஸ் மட்டும் உங்க பர்சனுக்கு ஒரு டைம் கொடுங்க. அவங்களே கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட மைண்ட்ல இருக்க என்ன பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை உங்களை பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் ஏதாவது அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே செட்டில் டவுன் ஆயிடும். அந்த பர்சனே வந்து மாத்திப்பாங்க, மைண்ட் செட்டை வந்து மாத்திப்பாங்க. ஸோ தட் எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே வராது. அந்த ஒரு டைம் டியூரேஷன் மட்டும் அவங்களுக்காக நீங்கள் கொடுங்க. தட்ஸ் என்ன. மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து சூப்பர் தான். ஸ்டார்டிங்கே வந்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பரான ஒரு எனர்ஜியாக தான் இருக்கு. ஸோ எனிவேஸ் அந்த கார்டையே நான் திருப்பி உங்களுக்காக வந்து காட்டுறேன். பிகாஸ் ஐ ரியலி லவ் திஸ் எனர்ஜி பை த வே. ஸோ அகெயின் அப்படி அந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ இதே பாசிட்டிவ் நோட்டோட நான் இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in a reading guys. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Chai 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கும் இது ஒரு caution guidance ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys please give it support, please give it support. See you guys next time. Love you all, take care, bye bye guys, bye bye.